எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் 54 சிஆர்டிஐ க்ரீப்பர் வெர்ஷன் 1ங்க. சிஆர்டிஐ டிராக்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஜான் டீரில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் டெக்கு V1 க்ரீப்பர் மாடல் வந்து டிராக்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் கீர் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் க்ரீப்பரோட வரும். ஸோ அதுக்கும் பழைய மாடல் க்ரீப்பர் சிஆர்டி டிராக்டருக்கும் இதுக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 விதமான க்ரீப்பர் கீர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன, ரியல் டைமில் மைலேஜ் என்ன, ஏரியா கவரேஜ் என்ன, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக வாழை ஓட்டுறவங்களுக்கு என்ன மாதிரி ரொட்டாவேட்டர் எடுக்கலாம், என்ன மாதிரி வெயிட்டில் வேணும், என்ன மாதிரி கத்தி போடலாம், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் டீர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி பிராண்டுங்க, யூஎஸ் பேஸ்டு ப்ராடக்ட்டு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர், அதாவது 26 HP 28 HPலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 HP வரைக்கும் டிராக்டர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸுக்குமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார்முக்காக பார்த்தீங்கன்னா 900 HP 700 HP அந்த மாதிரி டிராக்டர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸ், கனடாவில். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 75 HP வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹார்ஸ் பவர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 63 HPங்க. ஜான் டீரோட சிஆர்டி பவர் டெக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் க்ரீப்பர் கீர் பாக்ஸுங்க. இதில் மொத்தம் இன்ஜினோட HP பார்த்தீங்கன்னா 2 விதமாக மாற்றிக்கலாம். இது 63 HP கேட்டகரியில் வருது. நீங்கள் வேணும்னா 57 HP மாற்றிக்க முடியும் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. பின்னாடி ரொட்டாவேட்டர்னு பார்த்தா AES-ஓட ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. பனானா ஸ்பெஷலுங்க. 900 கிலோ வெயிட்டு. வாழை ஓட்டுற ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா வெயிட் அதிகமாக வேணும். கத்தி வந்து கரெக்டான சீரில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகாமல் ஓடும். வண்டிக்கு பிரச்சனை இல்லை, ரொட்டாவேட்டருக்கு பிரச்சனை இல்லை, மைலேஜ் வரும், ஏரியா கவரேஜ் சீக்கிரம் கொடுக்க முடியுங்க. மினிமம் 900 கிலோங்கிறது வேணும் வாழை ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும். வாட்டர் ஃபீல்டுன்னு பார்த்தா செவ்வாழைங்க. வாழை நல்ல ஈல்டு வந்த வாழை தான். என்னென்னா இது ரொம்ப நாள் விட்டுட்டாங்க. ஒரு சில வாழையெல்லாம் ஈல்டு வராமல் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாழை அழுகிடுச்சு. அந்த மாதிரி ஃபீல்டு தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டம் கட்டாத ஃபீல்டு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது தான். மண்ணு கட்டாத ஃபீல்டு, தொங்கவட்டா இல்லாமல் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். பட்டம் கட்டின ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அதே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த வருது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கீர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஜான் டீரில் 54 ஒன்று பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் க்ரீப்பரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் க்ரீப்பர். இந்த மாதிரி 2 கீர் பாக்ஸ். அதாவது க்ரீப்பர் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் போகிறது ஒரு கீர் பாக்ஸு, 450 மீட்டர் போகிறது ஒரு கீர் பாக்ஸ். அந்த மாதிரி 2 கீர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் க்ரீப்பர் கீர் பாக்ஸு. க்ரீப்பரில் ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா செகண்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட் கீரில் 450 மீட்டர் ஸ்பீடில் 450 to 500 மீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வளங்கலான வாழைங்க செவ்வாழை. அந்த வாழை பார்த்தீங்கன்னா செகண்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சி டைப் கத்தி போட்டிருக்கிறாங்க. சி டைப் கத்தி போடல அப்படின்னா, வெயிட் அதிகமாக போடல அப்படின்னா இந்த வாழை பார்த்தீங்கன்னா க்ரீப்பரில் செகண்ட் கீரில் ஓட்ட முடியாதுங்க. அதாவது 400-450 மீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஓட்டவே முடியாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, வெயிட் அதிகமாக இல்லைன்னா ஜம்ப் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ரோல் ஆனது ரிலீஸ் ஆகாது. எந்த அளவுக்கு மண்ணில் இறங்கி வெட்டாகுதோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரிலீஸ் ஆகிட்டு வரும். சி டைப் கத்தி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுற வாழை பார்த்தீங்கன்னா நழுவிடும், ஈஸியாக நழுவிட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வெட்டுற வாழையை அப்போவே ரிலீஸ் பண்ணிட்டு வரும். டாப்லிங் பெட்டெல்லாம் தனியாக போட்டிருக்கிறாங்க. வாழை ஓட்டுற வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தனியாக அண்டர் கார்டு போடணும். எங்கள் ஏரியாவில் புதுசுங்க, நாங்களாம் வாழை ஓட்டினதே இல்லை. நாங்கள் டிராக்டருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே அண்டர் கார்டு போடணுங்க, ஃப்ரண்டில் பம்பர் போடணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். ஜான் டீரில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட லோடு 100 RPM ட்ராப்பேஜ் இருக்குது. ஆனால் ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக ஓடுதுங்க. இன்ஜின் ஓடுறது பாருங்க, ஒரு துளி கூட சவுண்டே இல்லை.
புதுசாக எல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா என்னடா வண்டி லோடு வாங்காமல் ஓடுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட்டே இல்லாமல் ஓடுதுங்க டிராக்டரை பொறுத்த வரைக்கும். ஜான் டீர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சிபிள் ஃபேன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் ஃபேனை ரிவர்ஸ் பண்ணி விட்டால் அது ஃப்ரண்டில் கலெக்ட் ஆகிற டஸ்டெல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சிஸ்டம். அது வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணால் நல்லா இருக்குங்க. அது ஒன்று தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தா 7 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க. 7 to 7.5 அதுதான் ஆவரேஜ் மைலேஜாக சொல்கிறாங்க. ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை சீக்கிரம் எந்த பொருளும் உடையாதுங்க. டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லாயிருக்கும். இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா பவர் டெக் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. கிளட்ச் அப்டேட்டு, அதோட பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸில் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். டிராக்டர் பம்பரெல்லாம் ஹெவியாக போட்டிருக்காங்க. கீழே அண்டர் கார்டு ஒர்க்கு நீட்டாக போட்டிருக்காங்க. வாழை சருகுக்கெல்லாம் தீ வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த சருகுக்கு தீ வச்சிட்டாவே என்ன பிரச்சனைனா அந்த சாம்பல் போய் சீக்கிரம் அடைச்சிக்கும். அதனால் என்னென்னா இது டர்போ இன்ஜினுங்க. நான் டர்போ இன்ஜின் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இது டர்போ இன்ஜினு. நான் டர்போ இன்ஜினில் ஏர் சக்ஷன் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், காற்றை உள்ளே உறிஞ்சக்கூடிய ப்ரெஷரு. ஆனால் டர்போ இன்ஜினில் ஏரை வந்து ஃபோர்ஸாக உறிஞ்சி கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காற்று உள்ளே போய் இந்த சாம்பல் புழுதியெல்லாம் அடைச்சிருச்சுன்னா ரொம்ப சிரமப்படும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிரும், கம்ப்ளைண்ட் வரும், அதெல்லாமே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சிபிள் ஃபேன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிஆர்டி இன்ஜின் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டாக இருந்தாலும் கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஜின் லைஃப் வரும். ஏர் ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் டஸ்ட் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க. அதெல்லாமே பார்க்கணுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் செகண்ட் கீருங்க. 1800 RPM வைக்கிறாங்க. 100 RPM ட்ராபேஜில் ஓடுது. ஸ்டாண்டர்ட் மோடில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பியூர் 63 HP ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா சிங்க்ரோமெஸ்ஸு, காலர் ஷிஃப்ட் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் காலர் ஷிஃப்ட் வருதுங்க. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. க்ரீப்பரில் மொத்தம் 3 ரேஞ்சு வரும். 3 ஸ்பீடு வருங்க க்ரீப்பரில். டிராக்டர் நல்லா இருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜான் டீர் 54 சைபரஞ்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருக்குதுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேங்க. அது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது பேஸ் முதல்ல வந்த சிஆர்டி மாடல் லான்ச் ஆனப்போ வந்த மாடலுங்க. ஸோ வாழை ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய ரொட்டாவேட்டர் பிராண்ட்ஸ் இருக்குது. எந்த பிராண்ட் வந்து பெஸ்ட்டுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் ரொட்டாவேட்டர் பார்த்துக்கிறோம், சத்திமான் பார்த்துக்கிறோம், சரஸ்வதி பார்த்துக்கிறோம், இப்போ ஏஎஸ் பார்க்குறோம். இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். ஃபினிஷிங் வந்து பக்காவாக வருதுங்க. இந்த டிராக்டரோட யூசர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிராக்டர் என்ன ஏறு, மைலேஜ் என்ன, ஏரியா கவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வாழையை செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரம் பிடிக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் கவராக இருக்குது. மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 2000 ரூபா வாங்குறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் வாங்குறீங்க, நீங்கள் என்ன டிராக்டர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே ஃபீட்பேக் கொடுங்க. ஃபியூச்சரில் 4 wheel drive டிராக்டர் எடுங்க. எந்த டிராக்டர் எடுத்தாலும் க்ரீப்பர் ஆப்ஷனோட எடுங்க. க்ரீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுறதை தவிர்த்து நிறைய யூசேஜில் வரப்போகுது.
நிறைய நடவு முறைகளுக்கெல்லாம் க்ரீப்பர் ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் வெங்காய நடவு, பூண்டு நடவு, மஞ்சள் நடவு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஆப்ஷன் வந்து தேவைப்படும் ஃபியூச்சரில். அதுக்கெல்லாமே மிஷினரிஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் இது 700 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. அழுகல் வாழை பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 75 HP ஏசி கேபின் டிராக்டர் ரிவ்யூ கூட போட்டிருப்பாங்க. பாருங்கள் சாம்பல் எவ்வளோ சாம்பல் வருதுன்னு. இந்த சாம்பல் டஸ்ட்டு தாங்க ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிற காரணம். ஆல் பீஸ் போகிற காரணம் இதுதான். உள்ள தீ வச்சு விட்டா ஓட்டவே முடியாதுங்க. நம்ம மகேந்திரா 75 HP வீடியோ போட்டிருப்போம். அவங்கெல்லாம் வரசாரு கூட ஓட்டியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் அதுதாங்க. சீக்கிரம் டஸ்ட் அடிக்குது, கம்ப்ளைண்ட் வருதுங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் இந்த சாம்பல் அப்படியே மேலே பறக்கும். வாழை ரகத்தில் பார்த்தீங்கன்னா மொந்த வாழை, செவ்வாழை, தேன் வாழை, குண்டால் நேந்திரம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது சிரமம். மார்க்கெட்டில் இன்றைக்கி தான் அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டுருக்கு. ஸோ அதுதான் அதிகமாக நடவு போடுறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டாவேட்டர் ஹெவியாக எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஎஸ் ரொட்டாவேட்டரை பற்றி எங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எப்படி என்ன ஏதுங்கிறத பற்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.